பொன்ராஜ் பொண்டு பயல, நீ விஞ்ஞானியாக இருந்த என்றால் ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் விஞ்ஞான பயிற்சி கூட முடி ஜெயப்பாண்டி வச்சுருந்தேன். அப்துல் கலாம் பெயரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பொன்ராஜ் பொண்டு பயல, ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 1ஆம் வகுப்பு மாணவன் இந்த இவிஎம் மிஷினை குற்றத்தை விலக்கி இயக்கி தெளிவுபடுத்தி காட்ட முடியும் என்று தருமபுரியில் இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஓ ஜெயபாண்டிக்கு விடுதலை கிடைச்சது. 1ஆம் வருடம் இருந்தேன். என் மேலே வந்து 6 கேஸ்க்கு மேலே போட்டிருந்தாங்க. இப்போ அதை நீக்கி விடுதலை கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு ஜாமீன் போட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பிஓ ஜெயபாண்டிக்கு விடுதலை கிடைச்சது. 1ஆம் வருடம் இருந்தேன். என் மேலே வந்து 6 கேஸ்க்கு மேலே போட்டிருந்தாங்க. இப்போ அதை நீக்கி விடுதலை கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு ஜாமீன் போட்டாங்க 2 நண்பர்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து 2 ஜாமீன் கொடுத்தாங்க. அதனால தான் நான் வெளியே வர முடிஞ்சது. இது மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடியவர்களை அரசாங்கம் இப்படியெல்லாம் இந்த இது கெஜ்ரிவாலுக்கு அனுப்பிச்சிருங்க. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிடுவோம். செய்திப்படி அனுப்பிச்சிருக்கேன். அது அவருக்கு என்ன வாசகம் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக இவிஎம் மிஷினை குற்றத்தை தருமபுரியில் நிரூபிக்க போகிறோம். 1ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் அதை அவங்களுக்கு அந்த இதை செய்ய கொடுக்குற வாய்ப்பை நான் கொடுக்க இருக்கிறேன். ஆகையினால் ஒவ்வொரு மனிதர்களும் ஈசி படித்தவர்கள் தான் இதை தயார் பண்ண முடியும் என்ற விஷயத்தை, இல்லை ஈசி படித்தவர்கள் மட்டும் இல்லை, ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கூட தயார் பண்ண முடியும் என்ற அளவுக்கு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையினால் தேர்தல் ஆணையம் அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறேன். எப்படின்னா இது நான் இப்போ அனுப்பிச்சிருக்கிற லெட்ரு இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி தேதியில் தேர்தல் ஆணையம் எனக்கு உடனே பதில் எழுதணும். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து அங்கே இருந்துக்கிட்டே, டெல்லியில் இருந்துக்கிட்டே ஈசி படித்தவர்களை வைத்து இந்த இவிஎம் மிஷினை எல்லோரும் தயாரிக்க முடியும் என்ற விஷயத்தை பிஓ ஜெயபாண்டி வெளியிட இருக்கிறேன். ஆகையினால் இந்திய தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியாதுன்னு நிரூபித்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு இந்த லெட்ரு அனுப்பிச்சிருக்கிறேன். அது ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன். அந்த வாசகத்தை பார்க்குறோம். இப்போ அந்த வாசகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். அதை படிங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நான் தகவல் அனுப்பிட்டேன். அவங்க எனக்கு பதில் அனுப்பணும். நான் டிசிபி போர்டு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அது இவிஎம் மிஷினா, இவிஎம் மிஷினை அதில் தயார் பண்ண முடியுமா முடியாதா என்று நான் கேட்டிருக்கேன். அவங்க ஒரு சாதாரண ஒரு படிக்காத ஒரு கை நாட்டுக்கு இல்லையா செய்ய முடியாதியா, இந்த இவிஎம் மிஷினுக்கும் அந்த பிசிபி போர்டுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இவிஎம் மிஷினாக நிரூபித்து காமிப்பேன். இது தேர்தல் ஆணையத்துக்கு 3 தடவை நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த வாசகத்தை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஏன் இந்த விளக்கத்தை இப்போ நான் காட்டுறேன்னா, எனக்கு பொய் கேஸ் போட்டு சயின்ஸ் சிடி வழங்குறவனை வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, என்னைய வந்து பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருந்தாங்க. எஸ்பி அஸ்ராகர், கலெக்டர் விவேகானந்தன் எல்லாருமே சேர்ந்து நான் வந்து 1ஆம் வருடம் இருக்கும்போது யாரவாள் ஒளியன் இருக்கணும், யாரவாள் வாழ்கன்னு சொல்லியிருக்கணும். நான் வந்து ஒரு பொது நலத்துக்காக 1ஆம் வருடம் இருந்தேன். சயின்ஸ் சீடு வழங்கணும்னு 144 நான் எதுக்கு கிடையாது. 144 இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா தேர்தல் ஆணையம்
இதில் தவறு பண்ண முடியாதுன்னு நிரூபிச்சிட்டோம்ன்றாங்க. ஆனால் இதில் 100க்கு 100 விவிபேட்டில் தவறுகள் செய்ய முடியும். அந்த விவிபேட் மிஷினை எலக்ட்ரிக்கல் மூலமாகவே தயாரிக்க முடியும் என்று பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிரூபிக்க இருக்கிறேன். இதில் பாருங்கள், இப்போ தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. பிஜேபிக்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னு மிஷினில் விவிபேட் மிஷினில் காமிக்குது. அதே மாதிரி ஓட்டு பொட்டிகளை போயிடுச்சு. இந்த பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு இந்த லிஸ்ட்டு தாள் வந்துருச்சு. அதை நம்ம இந்த ஓட்டு பெட்டிகளை போடணும். இப்படி ஒரு முறையை அமைச்சோம்னா, அதாவது இந்த பொட்டியில் விழக்கூடிய டிக்கெட்டெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் தூக்கிட்டு போகலாம். இந்த யாருக்கு வேணாலும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்னு தெரியுதுல்ல, அந்த சீட்டை பூரா ஒரு பொட்டியில் போட்டு பொதுவான இடங்களில் இந்த பொட்டியை வைக்கணும். இந்த இவிஎம் மிஷினில் இதில் கணக்கு சரியாக இருந்தால் இதுலேயும் சரியாக இருக்கும்போது எல்லோரும் இதை கையில் கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்ன்ற அந்த ஆதாரத்தை நம்ம கையில் கொண்டு போனோம்னா இதில் போர்ஜரி பண்ண முடியும். இந்த யாருக்கு ஓட்டு போட்டோம்னு பார்த்துட்டு நம்மளுக்கு சீட்டு வருது இல்லையா, அதை ஒரு பொட்டியில் போடணும். அந்த பொட்டியை பொதுமக்கள் சார்பில், இப்போ தருமபுரி மாவட்டம்னா தருமபுரி மாவட்டம் பூரா இந்த யாருக்கு வாக்களித்தாங்கன்ற சீட்டை பூராத்தையும் அந்தந்த வார்டில் அந்த பொட்டியில் போட்டுடணும். அந்த பொட்டியை பொதுமக்கள் பாதுகாப்பில் இருக்கணும். இவங்க எண்ணி முடிக்கும்போது இதில் குளறுபடி வந்துச்சுன்னா இது எண்ணும்போது 2 பொட்டியில் இருக்கக்கூடியது இதில் சின்னமாக இருக்கும். இதில் யாருக்கு ஓட்டு போட்டோம்ன்ற அந்த வாக்குச்சீட்டு முறைகளும் இதில் இருக்கும். இதில் சரியாக இருந்தால் இதுலேயும் சரியாக இருக்கும். இப்படி ஒரு வரமுறையை ஏற்படுத்தணும். இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். தேர்தல் ஆணையம் பதில் எழுத வேண்டும். இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஒரு வேண்டுதல் கொடுத்துருக்கேன். ஒரு கை நாட்டுக்கு பதில் எழுதாமல் இருந்தீங்கன்னா அப்போ ஐஏஎஸ் படித்து நீங்கள் என்ன பண்ண? அப்போ நீங்களாம் வந்து ஒரு 4 பேரை திரட்டி இவிஎம் மிஷின் குற்றத்தை நாங்கள் நிரூபிச்சிட்டோம்லாம் சொல்லக்கூடாது. இவிஎம் மிஷினின் குற்றத்தை எப்படி நிரூபிக்கணுன்ற ஒரு வரமுறையை நான் ஏற்படுத்திக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தருமபுரி பிடமினரி. எனக்கு ஜாமீன் 2 நபர்கள் போட்ட அந்த மனிதர்களுக்கு நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு இந்த இவிஎம் இப்போ இவர் பேசுன பார்ப்போம். இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் இந்த ஒரே ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருந்தா 25 lakhs மேல சாரி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்கில் நான் சொல்றேன். ஃபுல் ஸ்டாக்கோ, டேட்டா அனலிட்டிக்ஸோ இல்ல இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எலன் மாஸ்க் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதனால தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணல, ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணல, யூகே இவிஎம் யூஸ் பண்ணல, மேற்குள்ள நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணல. எல்லா இடத்துலையும் இவிஎம் மேனிபுலேஷன் பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களை போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார். இப்படி யாராவது பண்ணுவாங்களா? எல்லா தொகுதியிலையும் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி 543லையும் பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா போனா எங்க ஜெயிக்க வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்களா அவர்கள் பிஜேபிக்காரர்கள்? 400 இடங்கள் ஜெயிப்போம் என்று சொன்னதுக்கு காரணமே இவர்கள் 400 இடங்களை குறிவைத்ததுதான். அந்த குறியில மிஸ் ஆனது என்னன்னா, அமித்ஷா கொஞ்சம் அசால்ட்டா விட்டதுக்கு காரணம் என்னன்னா, 1,07,00,000 வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது. இந்த 140 தொகுதிகள்ல போலான வாக்கை விட எப்படிங்க கவுண்ட் ஆன வாக்குகள் கூடும். இந்த வெப் போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி யாருக்கிட்ட இருக்கணும்? எலெக்ஷன் கமிஷனுடைய ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட தான் போகணும் அந்த ஓடிபி. அது எப்படி என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய சிண்டே குரூப்பை சேர்ந்த ஒரு தனிநபரிடம் எப்படி சேர்க்கிறது? இவர்கள் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி 100கணக்கான இடங்கள்ல நடந்திருக்கும். போஸ்டல் பேலட் சிஸ்டம் எங்கெல்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே இவர்கள் வெற்றி பெற்றார்களோ, இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எலன் மாஸ்க் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதனால தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணல. இதைத்தான் எதுக்காக காமிக்கிறேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெயபாண்டி தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மற்ற இந்தியாவில் இருக்கிற எந்த நாயும் இவிஎம் மிஷினை பற்றி குற்றத்தை சொல்வதற்கு தகுதி இல்லை என்றதை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பத்திரிகை ரிப்போர்ட்டெல்லாம் மறைச்ச தேவடியாளுக்கு பிறந்த பயல்கள், உண்மையை மறைச்சவங்க, ஜெயபாண்டியுடைய உண்மைத்தன்மையை மறைச்சவங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் சொல்லுங்கள்.